திருநெல்வேலி நோக்கி போயிட்டு இருந்த அரசு பேருந்தொன்னு ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில இருக்கக்கூடிய பள்ளத்துல இறங்கி மின்கம்பத்து மேல மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பேருந்து ஓட்டுநர் உட்பட 2 பயணிகளோட சேர்த்து 3 பேருக்கும் காயம் ஏற்பட்ட நிலையில இவங்க சிகிச்சைக்காக மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மதுரையில இருந்து அரசு பேருந்து ஒண்ணு நெல்லை நோக்கி போயிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த பேருந்து தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்கு இலந்தைக்குளம் பகுதியில 4 வழி சாலையில வந்துட்டு இருக்கும் போதுதான் எதிர்பாராத விதமா ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையில இருந்த பள்ளத்துல இறங்கி ஓரமாயிருந்த மின்கம்பத்து மேல மோதி விபத்துக்குள்ளானதா கூறப்படுது. அதிர்ஷ்டவசமா பேருந்துல பெரிதளவுல யாருக்கும் பாதிப்பு ஏற்படல அப்படின்னு கூறப்படுது. இதை தொடர்ந்து தகவல் அறிஞ்ச கழுகுமலை தீயணைப்பு துறையினர் அங்க வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. மேலும் போலீசாரும் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் பேருந்து ஓட்டுநர் மற்றும் 2 பயணிகள் படுகாயமடைஞ்ச நிலையில அவங்களை மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இதனால அந்த 4 வழி சாலையில பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு.